My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India கோட்டால ஃபாஸ்ட் ரவுண்டுக்குரிய சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எம்சிசியினுடைய வெப்சைட்டில் எல்லா விதமான கேட்டகரிக்கும் இன்க்ளூடிங் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ், ஜிப்பர், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய 15% ஆஃப் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இதில் உள்ள எல்லா சீட்ஸுக்கும் சீட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சீட் மேட்ரிக்ஸை நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஏதாவது புதிய டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சந்தோஷமான நியூஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு 150 சீட்டு டீம்ட் யூனிவர்சிட்டிஸில் கொஞ்சம் அதிகமாகுது. இதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வருஷம் புதிதாய் ஏதாவது ப்ரைவேட் காலேஜஸ் வருதா அப்படிங்கிறத வந்து தமிழ்நாடு சீட் மேட்ரிக்ஸ் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் அந்த டைமில் தான் நமக்கு எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன், ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இப்போதைக்கு ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் புதிதாக வந்திருக்கு. சென்னையில் ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், ஜேஆர் டீம்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அதனுடைய இதெல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய டீம்ட் யூனிவர்சிட்டிஸுடைய ரவுண்ட் 1 சீட் மேட்ரிக்ஸ், லிஸ்ட் ஆஃப் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃபாஸ்ட் ரவுண்டுடைய சீட் மேட்ரிக்ஸ். இதில் ஒரு சில டீம்ட் யூனிவர்சிட்டிஸில் என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்குது, ஒரு சில கல்லூரிகளில் என்ஆர்ஐயில் சீட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் காமிச்சிடுறேன். பொதுவாக ஃபஸ்ட் ரவுண்டில் என்ஆர்ஐ சீட்ஸ் அப்படிங்கிறது ஓப்பனாக இருக்கும். செகண்ட் ரவுண்ட்லேருந்து இந்த என்ஆர்ஐ சீட்ஸுங்கிறது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்ஸாக, ஓப்பன் சீட்ஸாக மாறிடும். ஸோ ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, என்ஆர்ஐயில் ஃபில் ஆயிடுச்சுன்னா என்ஆர்ஐ கேண்டிடேட், என்ஆர்ஐயில் ஃபில் ஆகாத சீட்ஸ் வந்து ஜென்ரல் ஓப்பன் சீட்ஸுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ராமச்சந்திரா, இது சாய்ஸ் ஆர்டர் கிடையாது, ப்ரியாரிட்டி ஆர்டர் கிடையாது, சும்மா ரேண்டமாக தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில் ராமச்சந்திரா பார்த்தீங்கன்னா 1985, என்ஆர்ஐயில் 38 சீட் இருக்குது, ஓப்பன் கேட்டகரியில் 212 சீட் இருக்குது, டோட்டலாக 250 சீட் இருக்குது, 30 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நீங்கள் அந்த காலேஜுக்கு நேராக டியூஷன் ஃபீஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஆக்சுவல் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது தெரியும். அது போக எக்ஸ்ட்ரா அவங்க வாங்குறது எவ்வளோ அப்படிங்கிறது காலேஜில் தான் நீங்கள் கேட்கணும். சவிதா மெடிக்கல் காலேஜ் இதில் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ சீட்டு கிடையாது, டோட்டல் சீட்ஸ் வந்து 250 சீட்ஸ், எல்லாமே ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம்மில் 3 என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்குது, அதே மாதிரி பாலாஜியில் 7 சீட் இருக்குது, உங்களுக்கு லலிதாம்பிகையில் 22 சீட் இருக்குது. இந்த மாதிரி என்ஆர்ஐ அது அப்படிங்கிற சீட்ஸும் போக ஜென்ரல் சீட்ஸும் இருக்குது. இப்போ பாண்டிச்சேரியில் 4 டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த 4ஐயும் நான் காமிச்சிருக்கிறேன். டோட்டலாக நமக்கு தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ரெண்டும் சேர்ந்து 171 என்ஆர்ஐ சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 171 என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்குது, 3379 ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் இருக்குது. இந்த ஓப்பன் அப்படிங்கிறதுல டீம்ட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எஸ்சி எஸ்டி கிடையாது, எல்லாமே ஓப்பன் சீட்ஸ் தான். ஸோ இதில் இந்த 171 சீட்டில் எதெல்லாம் ஃபில் ஆகலையோ அதெல்லாம் வந்து நமக்கு ஓப்பன் சீட்ஸ் கன்வெர்ட் ஆகிடும் ஃப்ரம் ரவுண்ட் 2. ஸோ அப்போ ஆக்சுவல் ஃபீஸ் தான், என்ஆர்ஐயில் இருக்கும்போது ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆக்சுவல் ஓப்பன் சீட்டுக்கு வரும்போது ஃபீஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். டோட்டலாக 3550 எம்பிபிஎஸ் இடங்கள், மருத்துவ இடங்கள் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகள், டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் சேர்ந்து வருகிறது. இதில் சென்னையில் இருக்கக்கூடிய ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த காலேஜ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு 2024 புதுசாக வந்திருக்கக்கூடிய டீம்ட் யூனிவர்சிட்டி என்எம்சி அப்ரூவலோட அவங்க இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும் உள்ள வராங்க. 150 சீட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த 150 சீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் போன ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது டீம்ட் யூனிவர்சிட்டிஸில். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கிறேன். இங்கே ஓப்பன் பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ், இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி, ஓபிசி பிடபிள்யூடி, எஸ்சி பிடபிள்யூடி, எஸ்டி பிடபிள்யூடி, தமிழ்நாடு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். இதுவும் ப்ரியாரிட்டி ஆர்டர் கிடையாது, ரேண்டம் தான். அங்கேருந்து நம்ம எனக்கு கண்ணில் எதெல்லாம் பட்டுச்சோ அந்த காலேஜஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எவ்வளோ காலேஜ் இருக்குது அப்படிங்கிற பிடிஎஃப் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டோட்டலாக 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள், ஒரு செமி கவர்மெண்ட்டோட உட்பட, இஎஸ்ஐ, பிஎஸ்ஜி, இஎஸ்ஐ கேகனர் உட்பட நமக்கு வந்து 37 கல்லூரிகள் இருக்குது. அதில் நமக்கு ஓப்பன் கேட்டகரியில் 295 சீட் இருக்குது. அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 771 சீட்ஸ் வந்து இந்த 15% ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்ஸ். 37 கல்லூரிகள் இருந்து நம்ம 771 சீட்டை ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 5050 இடங்கள் டோட்டல் இடங்கள் 36ல், இந்த இஎஸ்ஐ கேகன்கள் 125 இடங்கள் இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் சீட்ஸ் போக டோட்டலாக 771 இடங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த 771
தமிழக மாணவர்கள் எத்தனை பேர் சீட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மாணவர்களுக்கு, இந்த பார்டர் ரேஞ்சில் இருக்கிற மாணவர்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் காலேஜஸில் கொஞ்சம் மாணவர்கள் உள்ளே வந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் சில மாணவர்கள் உள்ளே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த நேரத்தில் மாணவர்கள், பெற்றோர்கள் நம்ம வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை தமிழகத்தில் இருக்கக்கூடிய நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 600 மார்க்குக்கு மேலே நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பின கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னால் அந்த காலேஜஸை எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. பிகாஸ் அப்படி நீங்கள் ஒரு வேளை ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு பிடித்த காலேஜில் நீங்கள் சேரும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேறு யாராவது ஒரு சில மாணவர்களாவது இந்த கல்லூரிகளில், அரசு கல்லூரிகளில், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அவங்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ தட் பார்டர் ரேஞ்சில் இருக்கிற மாணவர்களுக்கு அவங்களும் இந்த வருஷம் MBBS படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடித்த காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சதுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லைனா ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு விரும்பின காலேஜில் நீங்கள் சேரலாம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு பிடித்த கல்லூரிகளே முதல் சுற்றில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். All the very best and thank you so much.